வணக்கம். வெல்கம் டு தமிழம்மா சேனல். இன்றைக்கி நம்ம பானிபூரி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு 1 கப்பு ரவை எடுத்திருக்கேன். 2 டீஸ்பூன் மைதா, இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கோங்க. இது பிசைஞ்சி ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சிடணும். மூடி போட்டு இது 15 நிமிஷம் ஊற வச்சுருங்க. அடுத்தது ஒரு மிக்ஸி ஜாரில் புதினா தழை, மல்லித்தழை, ஒரு துண்டு இஞ்சி, 4 பச்சை மிளகாய், புளி தண்ணி, ஊற வச்ச புளி தண்ணி, ஒரு துண்டு வெல்லம், இதெல்லாம் போட்டு மிக்சியில் அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க. மிக்ஸி ஜாரு தண்ணி ஊற்றி அதையும் ஊற்றி நல்லா வடிகட்டி திப்பிலாம் எடுத்து போட்டுருங்க. இதெல்லாம் வேண்டாம். அடுத்தது ஒரு எலுமிச்சம்பழம், காஷ்மீர் மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், இதுக்கு தேவையான அளவு உப்பு, சீரகத்தூள், கொஞ்சம் மல்லி இலை தூவி வச்சுக்கோங்க. அடுத்தது உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கேன். நல்லா மசித்த பிறகு கட் பண்ணிய வெங்காயம், மல்லி இலை, சீரகத்தூள், மிளகாத்தூள், சாட் மசாலா, இதுக்கு தேவையான அளவு உப்பு, இதெல்லாம் போட்டு நல்லா கிளறி இது தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்தது பிசைஞ்சு வச்ச மாவை எடுத்து சின்ன சின்ன உருண்டையாக உருட்டிக்கோங்க. உருட்டினதை சப்பாத்தி கல்லில் போட்டு தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இது தேய்ச்சிட்ட பிறகு ஒரு மூடியோ இல்லை டம்ளரோ வச்சு அமுக்கி வச்சு ஷேப் பண்ணிக்கலாம். நம்ம இதை ரவுண்ட் ஷேப்புக்கு நல்லா கரெக்டாக வரும். பாருங்கள், இந்த அளவுக்கு உருட்டி எடுத்துக்க வேண்டியதான். எல்லாம் உருட்டிட்டேன் நான். எல்லா பொரியும் உருட்டி ஏற்றியாச்சு. அடுத்தது இது எண்ணெயில் போட்டு பொரித்து எடுக்க வேண்டியது தான். ஒன்று ஒன்றா போட்டு எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துருங்க. நல்லா இது புசு புசுன்னு நல்லா உப்பி வரும். இந்த பானிபூரி நம்ம சிம்பிளாக தான் செய்கிறோம். பட்டாணி இதில் சேர்க்கல நான். நீங்கள் பட்டாணி இருந்தால் வேக வச்சு அதையும் சேர்த்திக்கோங்க. நான் சிம்பிளாக ஒரு பானிபூரி செய்கிறேன், அவ்வளோதான். எல்லா பூரியும் பொரித்து எடுத்துக்கோங்க. நல்லா எல்லா பூரியுமே உப்பி வரும். நல்லா இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா எல்லாம் பொரித்து எடுத்தாச்சு. பாருங்கள், எல்லா பூரியும் நல்லா உப்பி இருக்குது. எல்லாமே பொரித்து எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் இது சென்டரில் இந்த மாதிரி கையை வச்சு அழுத்தி ஓட்டை பண்ணி இந்த உருளைக்கிழங்கு மசாலாவை இதுக்குள்ளே வச்சுக்கோங்க. இதில் இது பூந்தி கொஞ்சம் போட்டு இருந்தால் பூந்தி போட்டுக்கலாம். காரா பூந்தி, வேக வச்ச பட்டாணி இருந்தால் அதையும் சேர்த்திருக்கலாம். பானி தண்ணி ஊற்றி சாப்பிட வேண்டியதுதான். நன்றி.